अब शुक मानत नंद यशोमती ब्रजरानी की गोद राधिका ये गोद मोहन ही गोशपति अब सुख मानत நந்து யசோமதி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பாட்டு. கேசவனந்த சுவனு நவ பாமினி மாங்கு தேஹோ ஹி பது அம்புஜ ரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அப்படி கேசவாச்சாரியார் வந்து ரொம்ப அற்புதமான கீர்த்தன்கள் இந்த பிரியா பிரீத்தம் மேல. கேசவதாஸ் இந்த இப்படி நிறைய கீர்த்தனங்கள் எழுதி பாடி அது இன்னைக்கும் பிரசித்தமா இருக்கு பிருந்தாவனத்துல. அடுத்தது வந்து நந்த சுவனுக்கு சாப் கவி கவித்து ஷவுகோ நீகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவதாசனுடைய அங்கத்துல இந்த நந்த சுவனுக்கு சாப் கவித்கோ ஷவுகோ நீகோன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நவதாஸ் தன்னுடைய சௌப்பாயில இவரை பத்தி எழுதியிருக்கிற ஒரு பிரசித்தமான இது தோஹா. இது என்ன அப்படின்னா, ஸ்ரீ கேசவதாசனுடைய அங்கத்துல நந்தனுடைய பெயர்ல சாப்னா அவன் முத்திரை இருந்தது அப்படின்றார் நாபாஜி மகராஜ். இதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது இது. இந்த உன்மத்தமாயி இந்த கேசவதாஸ் வந்து இந்த வனத்துல இருந்து அந்த வனம், அந்த வனத்துல இருந்து இந்த வனம், இந்த குஞ்சத்துல இருந்து அந்த குஞ்சம், இப்படி போயிட்டே இருக்காரு இல்லையா. அப்படி இந்த ஒரு கதறிண்டே வரார் இவளை தேடிண்டு. ஷம ஒரு குஞ்சத்துல வந்து இருக்கார். அப்ப என்ன ஆறுது, இவருக்கு குருதேவருடைய தரிசனம் ஆறுது அந்த நிகுஞ்சத்துல. உடனே குருதேவருடைய தரிசனம் ஆறுதேன்னு கிளம்பி கேசவதாஸ் கேகரவனம் வரார். வந்து அங்க குருதேவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். கேஹர் வனத்துலதான் குருதேவர் இருக்கார் இல்லையா, அங்க வந்துட்டார். நடுவுல எப்பவாவது வந்து குருதேவரை சந்திச்சுட்டு போற வழக்கம் உண்டு. இன்றைய தினம் இப்படி வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து குருதேவருடைய இடத்துல வந்து பெரிய உற்சவம் நடந்துட்டு இருக்கிறத பாக்குற கேசவதாஸ். அங்க பெரிய பண்டாரானா விருந்து, அந்த பெரிய விருந்து நடக்க போறத பார்த்தார். குருதேவர் வந்து நம்மளுக்கு சமிக்ஞை கொடுத்திருக்காரு, பரவாயில்ல நம்மளுக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுறார். குருநாதருடைய சரணத்துல இவர் விழுந்தவுடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, வந்துட்டேப்பா சமயத்துல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வா வா அப்படின்னு அவரை வரவேற்கிறார். உடனே அவர் சொல்ற, நான் எல்லாரும் எல்லா சிஷ்யர்களும் எல்லா சேவாவும் பண்ணிட்டு இருக்கா, நான் ஒரு சேவா கூட இங்க பண்ணவே இல்லையே, நான் ஏதோ ஒரு குஞ்சத்துல பைத்திய மாதிரி விழுந்து கிடக்குறேன் அங்கங்க. நான் நல்ல வேளை இன்னைக்கு வரவாது இங்க வந்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இருந்து பிரசாதம் சாப்பிட்டு போ, எனக்கு அது போதும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு குருநாதர் சொல்றார். இல்ல நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சேவா சொல்லுங்க, நான் எதுவுமே பண்ணாம எப்படி, அதனால நீங்க சரிப்பா, நீ இந்த பங்கி நடக்க போறது எல்லாம் பிரசாதம் எல்லாம் உள்ள தயாராயிட்டு இருக்கு, அது அடுத்தது பரிமாற வேண்டியதுதான், அதனால நீ அந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னே எல்லா சாதுக்களும் நல்லா வரிசையா உட்கார்ந்து இருக்கா. நிறைய பிருந்தாவன சாதுக்களும் இருக்கா, துவாரகாலேந்து வந்த சாதுக்களும் நிறைய பேர் இருக்கா. என்ன அப்படின்னு கேட்டானா, இது வந்து இந்த கிருஷ்ண பக்தியிலேயே 2 பத்ததி உண்டு இந்த கிருஷ்ண சேவால. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ராகானுகா பத்ததி, இன்னொன்னு வந்து வைதிக் பத்ததி, அதான் மரியாதா மார்க்கம் அப்படிம்பாத. என்ன அப்படின்னா, ராகானுகா பத்ததினா என்னன்னா, பிரஜத்துல இருக்கிறவ வந்து அவ வந்து தன்னுடைய பிரேம பக்தி, ஆச்சாரிய பக்தி, இந்த அனுராகம் தான் பகவான் மேல, அந்த பிரேம பக்தி தான் அவளுக்கு பிரதானம். ஆனா இந்த வைதிக் பத்ததி அப்படின்னா, மரியாதா மார்க்கம் அப்படின்னா அவளுக்கு வந்து விதிதான் பிரதானம், பிரேம அடுத்ததுதான். இந்த துவாரகா பக்தா எல்லாருமே இந்த நியமத்துலதான் இருப்பா. அவளுக்கு வந்து பிரேம அனுராகம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா கூட அதை பத்தி அவளுக்கு பரவாயில்ல, பிரேம அடுத்ததுதான் அவளுக்கு, விதிதான் அவளுக்கு பிரதானம். அதனால வந்து அந்த மார்க்கத்தை சேர்ந்த சாதுக்களும் நிறைய பேர் வந்திருந்தா. இவர் என்ன பண்ணார், இலை போட்டுண்டே வந்தார். உடனே அவர் கேசவதாச பார்த்தார், இந்த துவாரகா சம்பிரதாயத்துல இருக்கிறவா, நீங்க பரிமாற போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு.
ஆமா, குருநாதர் ஆக்ஞை அப்படின்னு. இல்ல வேணாம் வேணாம், நீங்கெல்லாம் பரிமாறக்கூடாது அப்படின்னு தடுத்தா துவாரகா சாதுக்கள். அப்புறம் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னான். உடனே அங்க இருந்த விரஜ சாதுக்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுது. எப்பேற்பட்ட பிரேமி மகாத்மா இந்த கேசவ்தாஸ். உம் நீ உங்க கையால பரிமாறினா சூத்தகம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாலே, நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வேற சொல்லிட்டாலே அப்படின்னு கொசன்னு ஒருத்தர் பேசிக்கிறார். உடனே கேசவ்தாஸ் என்ன பண்ணார், 2 கையும் குவிச்சுட்டார். மகராஜ், நீங்க என்ன அபராதம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க, நான் அது சரி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாரு அந்த பங்கியில இருக்க அத்தனை பேர் காலையும். உடனே அவா கோபமா, அரே உன்னுடைய முத்ரா எங்கடா, உன்னுடைய சாப் எங்க அப்படின்னு கேட்டார் கோபமா. முன்னாடி எல்லாம் எப்படின்னா துவாரகால வந்து சங்கு சக்கரம் அந்த சின்னம் இருக்கு இல்லையா, அத வந்து தப்த முத்திரம்பா, அந்த காட்சி அத அந்த வந்து 2 கையிலயும் அந்த முத்திரையை வச்சிருவா, சூடா காட்சி அந்த சின்னத்தை பிடிச்சிருவா. அந்த முத்திரை இருந்தாதான் கோயிலுக்குள்ளேயே கூட அலோவ் பண்ணுவா. அது ஒரு காலம். இப்பெல்லாம் வந்து சந்தனத்துல சங்கு சக்கர முத்திரையை வச்சுட்டு உள்ள போ சொல்லிடுவா. அப்படின்னா உடனே அவ நாராயண உபாசகர்களா ஆயிட்டா அப்படின்றது அவளுடைய ஐதீகம். அவளது ஐஸ்வர்ய உபாசனா தானே. அதனால இந்த சதுர்புஜ உபாசனா தான் அவ பண்றது. அதனால அவளுக்கு என்னன்னா, இந்த சதுர்புஜ உபாசனை பண்ணி இந்த மாதிரி முத்திராதானம் வாங்கிட்டு இந்த மாதிரி முத்திரை பதிச்சு இவள் இந்த மாதிரி உபாசனை பண்ணா அவளுக்கு உடனே வைகுண்டத்துல சீட்டு ரிசர்வ் ஆயிடுது அப்படின்றது அவளுடைய எண்ணம் அது. அதனால அவ சொல்றா, முத்திரை இல்ல அப்படின்னா நாங்க அவளை சாதுவா கூட ஏத்துக்க முடியாது அப்படின்ன உடனே அங்கிருந்த விரஜ சாதுக்கள்லாம் ஒன்னா கூடி அவ சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த சட்டம் இங்க விரஜத்துல செல்லுபடி ஆகாது. இங்க எந்த லாபத்தையும் அது ஏற்படுத்தாது. இங்க எல்லாமே எப்படின்னா ரஜ் தான். இங்க பிரேம தான் பிரதானம். இங்க விதி வந்து பிராதானியமே கிடையாது. இது பிரேம மார்க்கம். இங்க வந்து யஜ்ஞோபவீதம் சம்ஸ்காரம் ஆகலைன்னா கூட வைஷ்ணவ தீட்சை கொடுக்கலாம் அப்படின்றது. பிருந்தாவனத்துல வந்து அது அவசியம் இல்லை. அதுக்கு பிரமாணம் வேணுமா? ஸ்ரீபாகவதம் தான். 5 வருஷ குழந்தை துருவன், அவனுக்கு வைஷ்ணவ தீட்சா வந்து நாரதர் எடுத்து வச்சாரே. அப்பா அம்மா யஜ்ஞோபவீதம் போட்டுக்கலையே துருவன். நாரதர் மந்திர பிரதானம் பண்ணார் இல்லையா. பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலேயே வைஷ்ணவ தீட்சா எடுத்து. அதனால வைஷ்ணவ தீட்சைக்கு வந்து யஜ்ஞோபவீதம் போட்டுதான் ஆகணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது. யஜ்ஞோபவீத தாரணம் அவசியம்தான். ஆனா வைஷ்ணவ தீட்சைக்கு யஜ்ஞோபவீத தாரணம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மார்க்கமே ராக பிரதானம் தான். இங்க விதி பிரதானமே கிடையாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வைகுண்ட ரசத்துக்காகலாம் ஏங்குறவா நாங்க கிடையாது. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்கெல்லாம் வந்து ஷியாமாஷாமுடைய பிரேமைக்காக நாங்கெல்லாம் வந்து ஏங்குற பிரேமிகள். எங்களுக்கு வந்து இந்த விரஜவாசம் ஒன்னே போதும். இது ஜென்ம ஜென்மத்துக்கும் எங்களுக்கு கிடைச்சா அதுவே போதும். எங்களுடைய உபாசனையும் அதேதான். எங்களுக்கு ஷாமாஷாம் கிடைக்கணும், விரஜவாசம் ஜென்ம ஜென்மத்துக்கும் லைக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசையும். அதனால எங்களுக்கு இதுல எல்லாம் எந்த அவசியமும் இதனால இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவா சொன்னா, இன்னொன்னு உங்ககிட்ட சாதுக்கள்னு சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் கருவா பாத்திரம் இல்லையே, எவங்கிட்ட பாத்திரம் இல்லையோ அவன் குப்பாத்திரன் அப்படின்னு விசா. உடனே விரஜசாது சொன்னார், இங்கெல்லாம் கருவா இல்லாம நாங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டோம். கருவானா அவ தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி மாதிரி வச்சுருப்பா. அதனால கௌராங்தாஸ் வந்து கௌராங்தாசுடைய ஆசிரமத்துக்கு போனேன்னா அதான் அந்த ராதாரமன் நிவாஸ். இந்த மாதிரி எங்க வேணா போய் பாருங்க, அங்கங்க அந்தந்த சந்துக்கள் உபயோகப்படுத்தின கருவா இன்னைக்கு வரைக்கும் அங்கேயே இருக்கு. அதனால அந்த காலத்திலயும் அதை உபயோகிச்சா இப்பவும் உபயோகிக்கிறோம். நீங்க குப்பாத்திரன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, முத்ரா சின்னம் இல்லைன்னா நாங்க இங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம், நாங்க இப்பவே எழுந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப அவமானப்படுத்தினா. குருநாதர் சொன்னார், வந்தவா சாப்பிட்டு போகணுன்றதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார். விரஜவாசிகள்லாம் சொன்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நாங்க சொல்றத. துவாரகா பந்துக்களே,
இந்த கேசவ் தாஸ் ரொம்ப பெரிய பிரேமி. ஹரிதேவே இவராலதான் பிரகடனம் ஆனார். பகவான் சதா இவரோட சம்பாஷணம் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவா சொன்னா, துவாரகா வாசிகள், இதெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. கல்பனா உலகத்துல நீங்கெல்லாம் இருக்கே, பகவான் தர்ஷனா ஒரு முத்திரை கூட இவங்கிட்ட இல்ல, இவனுக்கு பகவான் தரிசனம் ஆச்சுன்னா நாங்க எப்படி, நாங்க கூட சொல்லிக்கலாம், எங்களுக்கும் தரிசனம் எங்களுடைய பகவான் ராத்திரி பேசினார் அப்படிலாம் நாங்க கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மீதி இருக்கிற சந்துக்கள், துவாரகா சந்துக்கள் எல்லாரும் கை தட்டி சிரிச்சா. இவருக்கு பெருத்த அவமானமா எடுத்து இவருக்கு. இவர் தான் சதா ஹரிதேவ் தியானத்துல தானே இருப்பார். இவர் கண்ணை மூடிண்டு இப்ப தியானம் பண்ணி பார்த்தார். ஹரிதேவ் அங்க சிரிச்சுட்டு இருக்கான். ஓ சரி சரி, புரிஞ்சு போயிடுத்து. அரே, உன்னோட விளையாட்டு தானா? இன்னும் உனக்கு விளையாட்டு முடியலையே அப்பா என்கிட்ட அப்படின்னு மனசுக்குள்ளேயே இவர் ஹரிதேவ பார்த்து கேட்டார். சாதுக்கள்லாம் ஒரே குரல்ல சேர்ந்துண்டு, ஷாப் இல்ல அதனால நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு ஆறாவாரம் பண்ணார். உடனே கேசவ்தாசனுடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஷாப் இருக்கு, ஷாப் இருக்கு, நீங்க போக வேணாம். ஷாப் இருக்கா? எங்க முதல்ல காண்பி. இவ்வளவு நேரம் ஏன் அதுக்காக வீண் வாக்குவாதம் பண்ணிருந்த அப்படின்னு கூச்சல் போட்ட உடனே பக்கத்துல இருந்த விஜவாசிகள்லாம், ஓ கேசவ்தாஸ் ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு பேசிக்கிறார். அதுக்குள்ள கேசவ்தாஸ் சொன்னார், நீங்க என்ன சங்கு சக்கர தப்த முத்திரை தானே சொல்றேள்? அந்த மாதிரி முத்திரை எல்லாம் துவாரகால தான். இங்க நாங்கெல்லாம் விரஜவாசிகள், நாங்க விரஜ பக்தாள், அதனால எங்க கிட்ட விரஜ சாப் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க என்ன பண்ண முடியும், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு அனுமான் கதையை சொல்றார் கேசவ்தாஸ் தன்னுடைய வாயால சொல்றார். அதாவது விபீஷணன் ஒரு அழகான முத்து மாலைய ராமனுக்கு பரிசா கொடுத்தான். ராமன் தன்னுடைய அன்பு பரிசா அது சீதைக்கு கொடுத்தா. சீதா அந்த அன்பு பரிசா அத அனுமானுக்கு கொடுத்தா. அனுமான் உடனே அந்த மாலையை எடுத்து கழட்டி ஒரு முத்தா பிச்சு, இது ஜானகியினுடைய பிரசாதம், ராம பிரசாதம், அதனால அது அலௌகிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு அந்த முத்துக்களை எடுத்து தன்னுடைய காதல வச்சுன்னு கேட்ட. அதுல இருந்து ஒரு ராமநாமமும் வரல. அப்புறம் அந்த முத்தை முகந்து பார்த்தார். அந்த முகந்து பார்த்தனா பகவானுடைய சரணத்துல இருக்கிற சுகந்தம் வருதான்னு பார்த்தேன், அதுவும் வரல. அப்புறம் நக்கி பார்த்தார், பகவானுடைய சரண துளசியினுடைய ருச்சி வருதான்னு பார்த்தார், இல்ல. அதுக்கப்புறம் சரி உடைச்சு பார்க்கலாமே, உள்ள ராமநாமம் எழுதி இருக்கோ என்னவோ அப்படின்னு உடைச்சார், அதுலயும் இல்ல. அதனால எதுல ராமன் இல்லையோ அது எனக்கு வேலைக்கு வராது அப்படின்னு நான் அதெல்லாத்தையும் போட்டு பண்ணேன். உடனே விபீஷணன் கேட்டார், நான் மனசுல நினைச்சேன் குரங்கு வேலையை தானே பண்ணுவோம் அப்படின்னு. எவ்வளவு அழகான மணிமாலை, எவ்வளவு ஆசையா கொடுத்தேன், அதை நீ மொத்தமா இப்படி போட்டு உடைச்சுப்பியே அப்படின்னு துக்கிச்சார். உடனே ஹனுமான்ஜி, நான் கேக்குறேன் ஒரு விஷயம், உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் ராமன் இருக்காரா அப்படின்னு கேட்டார். உடனே ஹனுமான், ஆமா, மேல துவஜத்தை பாரு ராமநாமம், கதைய பாரு ராமநாமம், என் மாலாவை பாரு பூரா ராமநாமம், என் முக்குட்டத்தை பாரு பூரா ராமநாமம், என் சரீரத்தை பாரு ரோமுக்கே ராம, ஒரு ராமத்திலேயே ஒரு ரோமத்திலேயே ராமநாமம். அப்படியா, இவ்வளவு பேசுறையே ஏ அனுமன், உன்னுடைய சரீரம் உள்ளேயும் ராமநாமம் இருக்கா? சரீரத்துக்கு வெளியில காமிச்சிட்ட, சரீரத்துக்கு உள்ள காண்பிக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேட்ட உடனே அனுமான் இப்படி கேட்பாருன்னு, அனுமான் விபீஷணன் இப்படி கேட்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆனா உடனே என்ன பண்ணார், தன் நகங்களால தன்னுடைய ஹிருதயத்தை கிழிச்சு காண்பிச்சார் சபையில. பூரா ராம தர்பாருடைய தரிசனம் அவருடைய ஹிருதயத்துல இருந்து பளீர்னு மின்ன அப்படியே அந்த அவையே பிரகாசம் அடையிற அளவுக்கு ராம தர்பார் தரிசனம் ஆறுது அவருடைய ஹிருதயத்துல. ஸ்ரீ சீதாராம பிரபு தரிசனம் ஆன உடனே ஒரே ஜெய் 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 சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம்னு ஒரே கரகோஷம். உடனே இப்ப விபீஷணன் சரணத்துல வீண்டார், மன்னிப்பு கேட்டார்.
உடனே ஸ்ரீராமன் உடனே மன வருத்தப்பட்டு அங்கேந்து சிம்மாசனத்திலேந்து எழுந்து வந்தார். ஹனுமானுடைய நெஞ்சில தன்னுடைய கோமளமான கமலங்களை எடுத்து தடவினார். ரத்தம் வரல, நின்னு போயிடுத்து. அந்த பிளந்த இடமே அப்படியே மூடிட்டு ஸ்ரீ அனுமான ராமபிரான் ஆற தழுவி கொண்டார். 2 பேருடைய கண்கள்ல இருந்தும் அப்படியே கண்ணீர் பனித்தது. அது மாதிரி இன்னைக்கு கேசவராஜ் வாயில இப்படி வார்த்தைகள் வந்தது. சரி, ஷாப் முத்ரா இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். முத்ரா இருக்குன்னா முதல்ல வஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த முத்திரையை காமிங்கோ அப்படின்னு அவெல்லாம் ஆக்ரோஷத்தோட குச்சல் போடவே கேசவ்தாஸ் ஜி அதே சமயம் கேசவ்தாஸ், ஹே ஹரிதேவ், கேசவ்தாஸ், ஹே ஹரிதேவ், ஹே ஹரிதேவ், ஹிருதயத்துல நீதான் எனக்கு சர்வஸ்வம், நான் விரும்பி இருந்தேன் அப்படின்றது சத்தியம். ஆனா ஒரு க்ஷணம் கூட என்னுடைய ஜீவன விருத்தி உன் நினைவு இல்லாமல இருந்ததே இல்ல அப்படின்றது சத்தியமானா, ஏ ராதா மாதவ், நீங்கள் தான் என்னுடைய பிராணன் நான் கதறி மானசிக சேவால மூழ்கினது சத்தியமானா, ஒரு சுவாசம் கூட உங்களுடைய நினைவு இல்லைன்னா நான் இருக்க முடியாது என்று நான் நினைச்ச அந்த நினைப்பு சத்தியமானா, சதா இவ்வளவு சிந்தனையோட நான் இருந்தேன்றது சத்தியமானா, உன்னுடைய கிருப்பையை இவளுக்கு காண்பிச்சு பக்தனான என்னுடைய வாக்க நீ இப்பவே சத்தியம் பண்ணி இவா எதிரில. நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும், நான் தாங்கின சுடு சொற்கள் எல்லாமே போதும். ஹே ராதே, ஹே கிருஷ்ணா, எங்க போனேன் 2 பேரும்? நான் இங்க இப்படி அவமானப்பட்டு இருக்கேனே, உங்க காதுல விழலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வஸ்திரத்தை அப்படி தூக்கி போட்டார். பூரா சரீரத்திலையும் கேசவதாசனுடைய சரீரத்துல நபாதாஸ் தன் செவ்வாயில சொல்லியிருக்கார், நந்த சுவனுக்கு சாப் கவித்துக்கோ சப்கோ நீக்கோ. இதுதான் இவருடைய பிரமாணம். அந்த அப்படியே நந்த நந்தன விருஷபானுசுதா, நந்த நந்தன விருஷபானுசுதா, ரிஷபானுசுதா, ரிஷபானுசுதா, நந்த நந்தன விருஷபானுசுதா, பானுசுதா, விருஷபானுசுதா, ஞானுசுதா, விருஷபான் சுதா, ரோமு ரோமு ஸ்ரீ விரஜ இதிஹாஸ், ரோமு ரோமு ஸ்ரீ விரஜ இதிஹாஸ், நந்த சுவன விருஷபானுசுதா, நந்த சுவன விருஷபானுசுதா அப்படின்னு இவர் பஜனை பண்ணார். இவருடைய தேகத்துல இருக்கிற அத்தனை ரோமங்களையும், இவருடைய சரீரம் பூரா நந்த சுவன் ரிஷபானுசுதா, இவர் என்ன வார்த்தை சொல்லி பஜனை பண்ணாரோ அது அப்படியே ரோமத்துல பூரா அப்படியே எழுதி இருந்தது. ஆனந்தமாயிட்டார். அந்த முத்திரையை அப்படியே பிரகடனம் பண்ணார் பக்தாளுக்கு எதிரில. இதுதான் எங்களுடைய விரஜ முத்ரா, போதுமா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே இவருடைய தேகம் பூரா பிருந்தாவன தரிசனம் ஆறுது. விரஜத்துல இருக்கிற கொடிகள், செடிகள், மரங்கள், இலைகள், யமுனா, ஸ்ரீ ஹரிதேவ், கோவிந்த தேவ், கேசவ் தேவ், பூரா கிரிராஜ் தர்ஷனம் ஆறுது. ஜெய் 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 ஜெய்னு ஒரே கரகோஷம். எங்கேயும் ஆத்மாக்கள் எல்லாரும் வந்து இவருடைய சரணத்துல விழுந்தார். அதுக்கப்புறமா பந்தி நல்லபடியா நடந்து முடிஞ்சு அவெல்லாம் சாப்பிட்டு எழுந்தா. எல்லாரும் பிரசாதங்களை சாப்பிட்டார். கேசவ்தாசன் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டார். குருதேவரை போய் நமஸ்கரித்தார். குருதேவர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். குருதேவர் வந்து இப்பவே போகணுமாப்பா அப்படின்னு கேட்டார். எல்லா சந்துக்களும் சேர்ந்துட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்கோ, இங்கேயே இருங்கோ அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இல்ல நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா விடுன்னு அங்கேருந்து கிளம்பினார். நேரா கிரிராஜ் மானசிக் கங்காக்கு வந்து சேர்ந்துட்டார். இந்த சம்பவம் நடந்த பிறகு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா அவருடைய தன் தேகத்தை பார்த்து நந்த சுவனு விருஷபானு சுதா, இந்த ரோமத்திலயும் எழுதியிருக்கிற அந்த ஹரிதேவ் நம்மளுக்காக பண்ண கிருப்பைய நினைச்சு அந்த ரசத்திலேயே அப்படியே மூழ்கினார். இதுக்கப்புறமா அவருக்கு வெளி உலக விஷயங்கள் ஒண்ணுமே ரசிக்கல. ராதா கிருஷ்ண யுகல விரகம் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து.
அந்த அந்த ரோம ரோமத்துல இருக்கிற அந்த நந்தசுவனு விஷபானு சுதா அந்த எழுத்துக்களை பார்த்து 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 ஏகாந்த விரகத்துல அப்படியே ரொம்ப தவித்தார். ராப்பகல் தூக்கம் இல்ல. இப்ப பகவான போய் சேர்ந்துடணும், இனிமே இதுக்கு மேல நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த விரகம் அவருக்கு அதிகமா எடுத்து. இன்னைக்கும் ஜெகநாதபுரியில போனேன்ல, அந்த ராமாச்சாரியார் ஹரிதாசனுடைய டாக்கூர் ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல வகுள மரம் நமக்கு தரிசனமாகும். அந்த வகுள மரம் சாக்ஷாத் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சதா எப்ப பார்த்தாலும் வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காரே அப்படின்றதுக்காக வேண்டி உட்கார்ந்து இவர் நாம ஜபம் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமா ஜபிப்பார் இல்லையா. அப்படி வெயிலையும் இதுலயும் கடந்து இவர் இப்படி சிரமப்படுறாரே அப்படின்றதுக்காக அந்த 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 ஒரே ஒரு கிளைய எடுத்துன்னு நட்டார். அது உடனே மரமா எடுத்து அந்த மரம் இன்னைக்கும் போனா அந்த வகுள விக்ஷம் நம்மளுக்கு ஹரிதாஸ்க்காக நட்டது. இன்னைக்கும் அந்த சமாதிக்கு பின்னாடி அந்த வகுள மரம் இருக்கு. அதை பார்த்தா தர்ஷனம் ஆகும். அதுல வர பூக்கள் எல்லாம் மாலையா பண்ணி அங்க போடுவா. அதுக்கு அடியில உட்கார்ந்துதான் இவர் 3 லட்சம் ஜபம் பண்ணியிருந்தார். அந்த மரத்துல இருக்கிற உச்சியில இருக்கிற ஒரு இலையிலையும் பார்த்தா அவர் இந்த காலத்துல மகாமந்திரம் காண கிடைக்குமா. இன்னைக்கும் சொல்றா பக்தாளுக்கு இந்த இலையில மேல உச்சியில இருக்கிற இலை எடுக்கணும், அதுல பார்த்தா கிருஷ்ண நாமம் இருக்குமா. இன்னைக்கும் அந்த மரம் காண கிடைக்கிறது. இன்னொரு மரமும் இதே மாதிரி நட்டார் பிரபு, சைத்தன்ய மகாபிரபு நட்டது தானே இது. இதே மாதிரி இன்னொரு பிரபு காஜியினுடைய சமாதி, அது மாயாப்பூர்ல நட்டார். அங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த மரத்தை பார்த்தாலே நரசிங்க ரூபம் அப்படியே ஸ்பஷ்டமா தெரியும். அந்த 5 கிளை போகும் பெருசா, அது பஞ்ச தத்துவம் மாதிரி பிரகாசிக்கும். ஆக ஜடத்தை கூட சேத்தனமாக்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ண பிரேமையோட கூடிய இந்த கிருஷ்ண நாமம். அப்படி அந்த அங்கத்துல நந்த சுவனு விஷபானு சுகா தர்சனம் அத்தியந்த விரகத்தோட இவர் பிரஜ்வலிக்கிறார். கிரிராஜ்ல அந்த மானசி கங்காக்கு பக்கத்துல. இப்ப எங்கேயுமே அவர் போறது இல்லை, அங்கேயேதான் இருக்கார். எந்த காரியத்துக்காக பகவான் இவரை பிரகடனம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. 1635 கோயில் நிர்மாணம் ஆச்சு. இந்த 2 புத்திராலும் அந்த கோயிலை பார்த்துட்டு இருந்தா. சுமார் ஒரு 100 வருஷம்தான். 1735 அவுரங்கசீப் வந்தான். அவன் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளினான். அப்புறம் பக்தாள் இவரை எடுத்துன்னு போய் அந்த கோவிந்த குண்டுல எடுத்துன்னு போய் 7-8 நாள் இந்த கோவிந்த குண்டுல இருந்தார் கோவிந்த தேவ். அந்த கோவிந்த தேவ் தான் இப்போ ஜெய்ப்பூர்ல அமீர் ராஜாவுடைய அரண்மனையில அவர் அங்க இருக்காரு இல்லையா. அப்படியே அவர் அங்க போய் சேர்ந்துட்டார். அப்புறம் இந்த ஹரிதேவ்ஜி இந்த 100 வருஷம் தான் இங்க இருந்தார். அந்த அவுரங்கசீப் ஆக்கிரமண காலத்துல இவருமே இந்த அசல் விக்கிரகம் எது இந்த கேசவ்ஜி வெட்டி இந்த கீழந்து அதை எடுத்தாரே, பிரகடனப்படுத்தி வச்சிருந்தாரு. இவருடைய காலத்துக்கு அப்புறமா இந்த அசல் விக்கிரகம் இந்த கான்பூர் ஜில்லா இப்பவும் இருக்கு. கான்பூர் ஜில்லால ராஜ்தானி புத்தோலின்னு ஒரு கிராமம், அங்க போனா அங்க சேவா நடக்கிறது. இன்னைக்கும் அதை பார்க்கலாம். இந்த இப்போ இங்க இருக்கிறது கோவர்தனத்துல இருக்கிறது பிரதிநிதி விக்கிரகம் தான் இப்ப இங்க இருக்கு. அப்புறம் இந்த கேசவ்ஜி ஹரிதேவோட இந்த ராதா விக்கிரகத்தையும் ஸ்தாபிதம் பண்ணி இருந்தாராம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த ராதாஜி எடுத்துன்னு போய் மதுரால பிரயாக் காட்ல ஸ்தாபிதம் பண்ணா. அது சில வருஷங்களுக்கு முன்னாடி அதுவும் திருட்டு போயிடுது. இப்ப அதுவும் அங்க இல்லைன்னு தெரியறது. இன்னைக்கும் ஹரிதேவ்ஜி கோயில் கோவர்தனத்துல இருக்கு. கிரந்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கிரிராஜ் பரிக்கிரமா யார் பண்றாளோ அவளுக்கு இந்த ஹரிதேவ் தரிசனம் பண்ணல அப்படின்னா அந்த பரிக்கிரமா முழுமை அடையாது அப்படின்னு. அதனால அவசியம் ஹரிதேவ் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு கிரந்தத்துல. அந்த மானசி கங்கா பக்கத்துல அந்த மன்சி தேவி கோயில் இருக்கு. அதுக்கு எதிர்க்க ஸ்ரீ ஹரிதேவனுடைய அந்த பிராச்சீன கோயில் இருக்கு. இன்னைக்கும் போனா அதை பார்க்கலாம். ஆனா ஹரிதேவனுடைய அந்த பிரதிநிதி விக்கிரகம் தான் இன்னைக்கு அங்க சேவா நடக்கிறது. மகாபிரபுஜி ஹரிதேவ்ஜி இருந்த காலத்திலேயே இங்கே அந்த அந்த விக்கிரகம் இருந்த காலத்திலேயே அவுரங்கசீப் காலத்துக்கு முன்னாடி மகாபிரபுஜி பிருந்தாவனம் வந்தபோது இந்த ஹரிதேவ்ஜியை தரிசனம் பண்ணியிருக்கார். அங்கேயே உட்கார்ந்து கீர்த்தன் சேவாலாம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவர் இந்த ஹரிதேவ்ஜி. பக்தாளுக்கு கற்பக தரு, கல்பக விருட்சம், அவர் காமதேனு எல்லாமே அந்த ஹரிதேவ்ஜி.
இந்த கேசவாச்சாரியருடைய பாவன சரித்திரம் கேட்டும் அந்த அங்கேயே அவர் இருந்தார். கடைசியில பிரியா பிரீத்தம் பக்கத்துல இருந்தா, யாருமே இல்லையே அப்படின்னு தன் பக்தனுக்காக பிரியா பிரீத்தமே பக்கத்துல இருந்தா. அவளுடைய தரிசனம் இவருக்கு ஆறுது. அந்த லீலா தரிசனத்தை பார்த்துட்டே அவர் நித்திய லீலால போய் கலந்துட்டார். இப்பேற்பட்ட கேசவ்தாஸ் ஜியனுடைய சரித்திரம் கேட்க கிடைக்காதது. நம்மளுக்கு இன்னைக்கு இன்றைய தினம் ஸ்மரித்துக் கொள்ற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சது. ராதே கிருஷ்ணா சகீஸ். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्ण.